அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நவீன்குமார், அச்சயமரக்களோட தலைவர் மற்றும் நிறுவனர். இன்னைக்கு நம்ம சமூகத்துல சாலையோரங்களிலும் சாக்கடை அருகிலும் நடக்கவே முடியாம எலும்புந்தோளுமா பிள்ளைகளால கைவிடப்பட்டு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம கையேந்தி பல ஆதரவற்ற உயிர்கள் இன்னைக்கு அனாதைகளா இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல சாலையோரங்கள்ல சுற்றி திரிகிற யாசகர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவர்களை நம்ம அட்சயம் அறக்கட்டளை தன்னார்வலர்கள் மூலமா அவர்களை பார்த்து பேசி முடிவெட்டி சுத்தம் செய்து புத்தாடை அணிவித்து காவல்துறை அனுமதியோடு அவர்களை மீட்டெடுத்து அவர்களை நம்ம அட்சயம் இல்லத்துல வைத்து மறுவாழ்க்கையை வழங்கி வந்துட்டு இருக்கோம். இதனால் வரை கடந்த 12 வருடங்களா 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரை 1600க்கும் மேற்பட்ட நபர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கையை வழங்கி வந்துட்டு இருக்கோம். மேலும் இதற்காக ஈரோடு மாவட்டத்துல 5 இடத்துல நம்ம காப்பகமும் வைத்து அவர்களை பராமரித்து வரோம். தற்போது நமது இல்லத்துல 150 நபர்கள் தங்கி பயன்பெற்று வராங்க. மேலும் நிறைய நபர்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கோம். பல ஆதரவற்ற உறவுகளை அவரோட குடும்பத்தை கண்டுபிடிச்சி குடும்பத்தோட ஒன்று சேர்த்தும் வச்சிருக்கோம். 800க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் நம்ம அட்சயத்துல தன்னார்வலர்களா இணைஞ்சு பயணமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதற்காக நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஏற்காட்டு வலசுங்கிற பகுதிகளில் ஒரு இடம் வாங்கி 200 நபர்கள் தங்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இல்லத்தை கட்டி வந்துகிட்டு இருக்கோம். எங்களோட சேவைகளை பாராட்டி இந்திய அரசோட மிக உயரிய விருதான தேசிய இளைஞர் விருதையும், தமிழக அரசோட முதலமைச்சரோட மாநில இளைஞர் விருதையும், முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள், மேலும் 120க்கும் மேற்பட்ட விருதுகளையும் வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தியிருக்காங்க. நவீனின் சமூக பற்றை அங்கீகரிப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். Are those amazing Indians who have dedicated their lives in rehabilitating. P. Naveen Kumar. For the last 8 years, P. Naveen Kumar has been working. 300க்கும் மேற்பட்ட சர்வதேச ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் நம்மளோட அட்சயத்த சேவைகளையும் பகிர்ந்து நம்மளை வலுப்படுத்தியிருக்காங்க. ஒரு மனிதரை ரோட்ல இருந்து மீட்கிறது மட்டும் இல்லாம ஆதரவற்றர் இல்லாத சூழலையே உருவாக்கணுங்கிறதுக்காக கடந்த 4 வருடங்களா இந்திய அரசோட தொடர்ந்து பயணம் செஞ்சு இதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்குனதுல நம்ம அட்சயம் மிக முக்கிய பங்காற்றினோம். மேலும் இதற்காக பல குழுக்களையும் கமிட்டி மெம்பராகவும் எக்ஸ்பர்ட் மெம்பராகவும் நம்ம இருந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஏற்காட்டு வலசு பகுதிகளில் கட்டி வர நமது இல்லத்துல ஆதரவற்ற முதியவர்கள் தனியா தங்குவதற்காகவும், மணல்ல பாதிக்கப்பட்டவர்கள் தனியா தங்குவதற்காகவும், நோய்வாய்ப்பட்டவர்கள் தனியா தங்குவதற்காகவும், மாற்றுத்திறனாளிகள் தனியா தங்குவதற்காகவும் அங்க மிகப்பெரிய இல்லத்தை கட்டி வந்துகிட்டு இருக்கோம். பல இடர்பாடுகள், பல சவால்களுக்கு மீறி 80% கட்டிட வேலைகளை கட்டி முடிக்க உதவி செஞ்ச எல்லா உள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீதி 20% கட்டிட வேலைகளை செய்து முடிக்க வேண்டியது இருக்கு. இதற்கும் உங்களோட உதவிகள் இருந்தா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவி அந்த கட்டிடம் வெகு விரைவில் கட்டி முடிச்சு அதுல பல உயிர்கள் தங்கி பயன்பெறதுக்கு உங்களோட உதவி மிக முக்கிய காரணமா இருக்கும். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. இறப்போட உச்ச கட்டத்தில் தவிக்கிற பல உள்ளங்களுக்கும், பல ஏக்கத்துல வாழக்கூடிய பல ஆதரவற்ற உயிர்களுக்கும் நம்ம என்னைக்குமே நம்ம ஆதரவா இருப்போங்கிறத நம்ம காமிக்கணும். வாருங்கள், அனைவரும் ஒன்று சேர்ந்து யாசகமற்ற தாயகம் படைப்போம். நன்றி.